வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம தக்காளி தோசை தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு தயிர், 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, 2லேருந்து 3 தக்காளி, 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தூள் உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, சமையல் சோடா. இப்போ அரைச்சி வச்சிருக்க மாவில் நம்ம சோடா உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை எடுத்து வச்சுக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ தோசை திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ தக்காளி தோசை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துலாமா? நம்ம ஒரு தக்காளி தோசை, அது வந்து நம்ம புதினா சட்னி, தக்காளி தோசைக்கு சூப்பராக இருக்கும். புதினா சட்னி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, புதினா சட்னி அல்டிமேட்டாக இருக்குது. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது. ஓகே, இதே மாதிரி நீங்கள் தக்காளி தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.